மாவளை இப்பதான் பிடிக்க பாசமா 5 வயசு வரைக்கும் ஒரு பெண் குழந்தை எப்படி பிடிக்கும் விளையாடணும் நல்லா தூக்கி கொஞ்சுவேன் ஒரு வயசுக்கு வந்தா எப்படி நடக்கணும் எல்லாம் ஒண்ணு பார்த்து எப்பா ஏம்பா நான் ஒரு பொண்ணா பிறந்து ஏமா ஏன் இவர உனக்கு என்ன குறை உனக்கு என்ன தலைக்கு துணி இல்லையா உனக்கு சூத்துக்கு எண்ணெய் இல்லையா இல்ல உன் மூக்குக்கு தோடு இல்லையா உன் காதுக்கு மூக்குத்து இல்லையா உன் வாய்க்கு என்ன இல்ல என்ன குறைய விட்டு உனக்கு வாயில வைக்காத வெளிய விட்டு இல்ல எந்த உலகத்துல தலைக்கு வந்து துணி கட்டுவாங்க சூத்துக்கு வந்து எண்ணெய் தருவாங்களா எம்மா நீ அழுத ஒரு பாவத்துல எப்பா ஒரு பொண்ணா பிறந்து களவாட்டு போனா கருத்துருவேன் ஏமா கருப்பு வெட்ட போனா கருத்துருவேன் சரி அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்த்து வீட்டுக்குள்ளே வளர்த்தமா ஒண்ணு ஒரு கட்டியா திருவனுக்கு கட்டி கொடுத்தியே வெளியில காமிச்சு எல்லாம் செத்துருவாங்கல்ல பார்த்தா அவன் என்ன திருவ பண்றான் என்னமா அவனை செஞ்சா போட்டு போட்டு அடிக்கிறான் எப்பா போட்டு போட்டு அடிக்கிறானா ஆமா அவன் பொண்டாட்டி நான் உள்ள போட்டு யாரும் நக்கணும்ல அவன் பொண்டாட்டி யாரு நீதான் என் மவன் என்ன பாருயா எப்பா ஒரு கோவத்துல சொல்லட்டோமா ஓ கல்யாணம் பண்ண நான் முதல்ல என் புருஷனுக்கு ஆக்கி கொடுத்து வேலைக்கு அனுப்பிட்டு சரி உள்ளாதமா இருப்பேன் அத பாத்துட்டு அத மகனோட மாமியார் என்ன சொல்றா யாரு என் மாமியா உன் மாமியா ஏ பையா உன் பொண்டாட்டி என்னவே நீ வேலைக்கு அனுப்பிட்டு அவர் ரூம்லயே அவன் கூட செல்போன்ல நோட்டிட்டு இருக்கறாடா நோட்டிட்டு இருக்கறா அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு உன் மாமியார் டேடா சாட நக்கார டேய் கட்டி டேய் நீ வேலைக்கு அனுப்பிட்டு வேலைக்கு அனுப்பிட்டு பொண்டாட்டி வீட்டு உள்ள வந்தாது எவன்டா செல்ல போன் பேசினுக்கிறா எவனா வச்சுனுக்கிறா அப்படி என் மாமியா பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன போட்டு போட்டு என்ன அடிக்கிறா எப்பா போட்டு போட்டு அடிக்கிறாங்களா ஆமா அதுக்கேமா சரி அப்படிதான் போனா போகுதுன்னு சரி ஒரு கடை கட்டி பக்கம் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றான்னு கடை கடைக்கு போய் செட்டாட்டு போய் ஒரு சாமான் போட்டுட்டு வருவோம் செட்டாட்டு போட்டு சாமான் போட்டு சாமான் போறதுக்கு தான் நான் என் புள்ளை பெத்து வச்சிருக்கேன் மளிகை ஜாமாமா செட்டாரு கடைக்கு போனா ஒரு அரை மணி நேரம் இருந்து 1 மணி நேரம் பேசிட்டு வருவோம் அதை என் நாத்தனாகாரி பார்த்துட்டு கண்ணாலியே பாக்குறா இல்ல கண்ணை முட்டி சூத்தால பாக்குறாடா ஏத்துறான் பாரு அவன் தம்பிக்காரன் வந்தது ஏன் தம்பி பொண்டாட்டி அந்த செட்டியார் கடிக்க போறான் அந்த செட்டியார போட்டு ஓட்டிட்டு இருக்கிறான்னு சொல்லி போட்டு போட்டு அடிக்கிறான் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் அவன் உள்ள விட்டு குத்துறான் அதுக்கு என்ன அப்படி பாரு போட்டு கிண்டுறான் கடபாரு போட்டு 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 கடைறான் இப்பெல்லாம் கடபாரு போட்டு ஓடுறது இல்ல அதான் வெடி வச்சு கிளப்புறானுவ மத்த போட்டு கடைறான் அதனால இனிமேல ஒரு நிமிஷம் அந்த சாண்டா குடிச்ச கூட வாய மாட்டேன் ஆமா அதனால வாழ மாட்டேன் ஏன் தென்னை மாட்டேன்னு சொல்லிட்டு போயேன் இல்ல வாழ மாட்டேன் அதனால வாழ மாட்டேன் சரி ஏதோ ஒரு ராணியம்மா வந்துக்கிறாங்களா அவங்கள்ட்ட நீ சேர்த்து விட்டினா வேலைக்கு சேர்த்து விட்டினா ஏதோ கூட இருந்து ஒரு நீ இந்த ஊரை திருத்த வந்திருக்கியா கேடுக்கு வந்திருக்கியா அது இருக்கட்டும் நான் இந்த தெருவே போய் அந்த தெருவே வரேன் எங்க வேலை கிடைக்குன்னு பாத்துட்டு வரேன் ஒரு ராணியம்மா வந்தா என்னை கூப்பிட சொல்லி வரேன் உள்ள போடி மக்கு நீ எங்க வந்து நக்கு பச்சைக்காரி
உள்ள போற தலைக்கு மாத்தி போடுறேன். ஏன்டா நக்கி ஆறு நக்கி அப்படி ஒரு ஓடா தெரியும் மாடி தடவை சொன்னாண்டே 80 வயசு பேர் விட்டுருவோம் நீங்க எதுடா பட்டுமே ஆற போறீங்க சாமி பாட்டு பாடினா பம்பாடிச்சா போதும். சரி ஊடுக்க தட்டுனா போதும். சாமி வரும். என்ன சாமிடா வருவோம் மேல? ஐயா என்ன சாமி வருது? 4 வருஷமா உன் கூட ஆட்ட ஆடுறேன். சரி இது நாள் வரைக்கும் உன் மேல சாமி வந்து நான் பார்த்தது கிடையாது. என்ன சாமி வரும்? அதோ தடி வீரா. அங்க போய் அம்மா மரத்துல விடு. எனக்கு என்ன சாமி என்ன சாமிமா? எனக்கு தான் மதுரை வேற வருவான். ஓ மதுரை வேற. 2 கோட்டர் குடிச்சாவா? காலையில வீரன பட்டி வந்து மதுரை மாறிடுவோம். ஏ போடி பட்டு தேடி. ஏ கண்டா. கண்டா. ஆத்துகையா. நீதிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா. விளையாட்டு பொம்மையடா. வினோதகலத்தில் ஆடும் பம்பரமாகும் நிலையடா. இது மனிதன் வாழ்வடா. அதுக்கு மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா. வாங்கலையா வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கத்திற்கு பதில் வணக்கம். வணக்கமா தவிர்க்கும் தானா? எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் கிடையாது. சரிப்பா. ஆட்டக்காரனுக்கு தயவு பிறந்தா ஆமா என்ன மாசம்டாது புரட்டாசி வரைக்கும் ஆமா உங்களுக்கு சோத்துலயும் குறை கிடையாது. தாய் வளர்க்கிறார். இலை போட்ட சோறு காய் போட்ட கோழி சாப்பிட்டு சாப்பிட்டு பத்தாது மேல கோழி கறி ஆமாண்டா அதான் உண்மை. தம்பி என்னது கோழி கறி கேக்குறியா? அப்படி ஏண்டா மத்தவரா வா கறிக்கு போய் கறி கேக்குதா? ஏண்டா அவன் கறிக்கு என்ன அவன் கறி தின்னாதானே இங்க அடிக்க முடியும். இல்லன்னா 16 பேத்துக்கு வேலை கிடையாது. அப்படி இருந்தாலும் சரி தம்பி நீ இப்ப பாடின பாட்டு இந்த பாட்டுல விளக்கம் தெரியுமா? புரியுமா? ஏண்டா இவ்வளவு தெளிவா பேசுறேன் உனக்கு புரியவில்லையா? எனக்கு புரியலமா. மத்தலகாரரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சா நான் அந்த 10 ரூபாய் புடவை கட்டுவேன். ஆட மாட்டேன் பட்டு புடவை கட்டி நான் 10 ரூபாய் புடவையா? ஆட மாட்டேன்னா ஆடி ஆவன்றீ. எப்பா விளக்கமா சொல்றதா? சிதிக்கும் மனிதன் உலகில் இறைவா மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா. வினோதகலத்தில் ஆடும் பம்பரமாகும் நிலையடா. இது மனிதன் வாழ்வடா. விளையாட்டு பொம்மையடா. ஆடும் பம்பரமாகும் நிலையடா. இது மனிதன் வாழ்வடா. மணியரசி இந்த பூமியில மனிதனாக நம்ம பிறக்கும் போது நம்ம எப்படா பிறக்கிறோம்? 10 மாதம் 10 மாதம் முன்னோடால் லட்சத்தின் விராடை சுமந்தி ஒரு தாய் வயிற்றில இருந்து பிறந்து அதை குழந்தையாக ஜனிக்கிறோம். பிறந்த உடனே என்னென்ன நம்ம செய்யறோம்டா? என்னென்ன செய்யறோம்? பாவம் செய்யறோம். புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இங்க அநியாயமும் நடக்குது. இங்க அதிகமா சொல்றேன் தம்பி. அப்படி ஐயா
இந்த மனிதனுடைய காயம் இருக்கிறது இது நிலையில்லாத காயம். ஓ இது நிலையில்லா காயம். நீர்மேனி குமளி நிலையில்லா நிலையில்லாத காயம் என்று சொல்வார்கள். அதான் விதைக்கும் மனிதன் உலகில் ஒரு விளையாட்டு பொம்மையடா. ஓ இது ஒரு விளையாட்டு பொம்மை. விளையாட்டு பொம்மைனா இந்த பூமியில நம்ம பிறக்கிறோமே நம்மள ஏன் இறைவன் படைக்கிறான் தெரியுமா? ஓஹோ ஏன் படைக்கிறான்? ஆமா ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் இந்த பூமியில பிறக்கும் போது நம்ம எதுவும் கொண்டு வர கிடையாது. தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து நம்ம கீழே வரும்போது கையை எல்லாம் மூடி கொண்டு வருகிறோமா? ஏன் மூடி கொண்டு வருகிறோம் தெரியுமா? தெரியுமா உனக்கு? எதுனா எப்படிமா? தெரியாது. இந்த பூமியில நான் பிறக்கும் போது நான் லட்சத்தோடு வாழ வேண்டும், நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும் அப்படி என்று இறைவன் எழுதிட்டானா நம்ம தலையில. ஆனா அந்த இறைவன் எழுத்தை நம்ம மாத்தி இந்த பூமியில 5 வயது ஆன உடனே பாடசாலையில சேர்ப்பார்கள். கல்வி எல்லாம் கற்றுவோம். அது மட்டும் கிடையாது. 16 வயது ஆன உடனே திருமணம் செய்வாங்க. அப்ப 16 வயசு 5 வயசுனா இப்ப 24 25 வயசு இருந்தா மட்டும்தான் திருமணம். உண்மைதாமா? அது வீட்டுல பார்த்து வச்சாதான் அது வீட்டுல பார்த்து வச்சாதான் அப்படி பிறக்கும் போது இந்த மனிதன் பிறக்கிறானே இவன் புண்ணியம் செய்கிறானா அல்லது பாவத்தை செய்கிறானா அப்படின்னு இறைவனாகப்பட்டு நம்மளை பிறக்க வைக்கிறார். அப்படி பூமியில பிறந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நீ என்னென்ன புண்ணியம் செஞ்சிருக்கிறியா? செஞ்சிருக்கிறியா? கரெக்டா அம்மா புண்ணியம் செஞ்சிக்கறாமா. டெய்லி 4 கோட்டை அடிப்பான். 4 பொண்ணோட கசமதா பண்ணுவான். வர குடியெல்லாம் கெடுத்துட்டு பாதி பேர் புண்ணியம் செஞ்சிக்கறாமா. வாய வச்சுதானே பார்த்தேன். அப்படி மனிதனாக பிறக்கும்போது அவன் புண்ணியத்தை செய்றானா அல்லது பாவத்தை செய்றானா விளக்கம். இந்த ஊர் இருக்கிறது இது என்ன நன்னகரம்டா? அதாவது புத்ராம்பட்டி. இதோ புத்ராம்பட்டி நன்னகரத்திலே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இதோ இன்னைக்கு முருகப்பெருமானுக்காக இன்னைக்கு என்ன நாள்? தைப்பூசம் முன்னிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுக்காகவே பூஜை நடத்தி இத 2 இரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். உண்மைதானே? அப்படி இவங்க தான் புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புண்ணியம் எப்படி செய்யறாங்க? ஒரு ஊருன்னா ஒரு கோவில் இருக்க வேண்டுமா? கோவில் இல்லாத ஊரு எதுக்கும் உதவாத ஊர் என்று சொல்வார்கள். ஒரு ஊர்ல 10 வீடு இருந்தாலும் அங்க ஒரு கோவில் இருக்க வேண்டும். உண்மைதானே? இது நாளைக்கு கண்ணு மூடி சுந்தரத்தை உட்கார்ந்து இருப்பாங்களா? ஆமா இல்ல. இதோ தைப்பூசத்துக்காக கண் விழித்தால் உண்மைதான் ஒரு சொர்க்காதி போன. ஆமா உண்மைதான்டா. அப்படி இருந்தாலும் புண்ணியத்தை செய்வதற்காக தேர்தல் நடத்தி இதோ புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர் மக்கள். இப்ப இவருக்கு புண்ணியம் உண்டு. பாவத்தை செய்கிறவர்னா நம்மள மாதிரி. ஏன்னா இன்னைக்கு அவங்க சாப்பாடு 32 பதகத்தோடு சாப்பிட்டு இன்னைக்கு ஓரிரவும் நாளைக்கு ஓரிரவும் தான் பெருமையா பேசுவோம். உண்மைதான். வேற ஊரு போய்விட்டால் இந்த ஊரை மறந்து விடுவோம். அப்ப நம்ம செய்வது என்ன? பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எந்த ஊரு போனாலும் அந்தந்த ஊர்ல அந்த ஊருடைய பெருமை பேச வேண்டுமா? உண்மைதான். யாரு பேசுறோம்? இங்க இருக்கிற வரையும் இங்க தூக்கி வச்சு பேசுறோம். அந்த பக்கம் போனா இவன் தான் பெரிய மயிறு புடுங்கலாமா அப்படின்ற ஆட்டக்காரனே பேசுறாமா. அது ஏன் சொல்ற? அப்படி புண்ணியம் செய்தவருக்கு தான் மனிதனாக பிறக்கிறான். அப்படி பிறக்கும் போது தம்பி இந்த ஊர்ல தெரியுத முருகப்பெருமான் வீதி இருக்குது. நேரு வீதியில ஒரு ஏழை இருக்கிறாருப்பா. ஏழை வீட்டுல அதோ ஒரு திருநாகப்பட்டவன் உலகில் மனிதனாக பிறந்து விட்ட உடனே நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான். உண்மை சொன்னதானே? அப்படி நம்ம கெட்டவனாக பிறந்து விட்டால் திருநாகப்பட்டவன் திருடனுக்கு என்ன வேலை? என்னோட வேலை? திருட்டு வேலை தான். எம்எல்ஏ வேலை செய்யலாம். எங்கனா போய் திருட்டு வந்து அவனுடைய ஜீவத்தை கைக்க வேண்டுமா? அப்படி திருநாகப்பட்டவன் அதோ இந்த ஊர்ல எதிர்த்து வீட்டுல எடுத்து அதோ எதிர் வீட்டுல கொடுத்து விட்டான். ஏன்னு கேட்டா திருடன் என்று சொல்றனே, திருடனா இருந்தாலும் அவன் நல்ல திருடனா. ஓ ராஜ திருடன். ஆமாண்டா, நம்ம ராமு மாதிரி. ஓ இருக்கிற வீட்டுல திருடி இல்லாத வீட்டுக்கு கொடுப்பவர். அப்படிதான் அந்த திருடனுடைய வழக்கம். ஒரு நாள் தினத்திலே எதிர் வீட்டில் எடுத்து அதோ எதிர் வீட்டில கொடுத்து விட்டான். எடுத்த வீடு 7 கொடுத்த வீடு 7. அப்படி எடுத்த வீட்டுல என்ன செய்வார்கள்? என்னடா செய்வாங்க? ஐயோ என்னோட பணம் போச்சு போச்சு இருப்பார்கள். அழுது கொண்டு இருப்பாங்க பாவம். அப்படி திருடு போன வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அதோ பொன்பொருள் கொடுத்த வீட்டில் சந்தோஷமா சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மைதானே? விழுந்த உடனே அந்த திருநாகப்பட்டவன் அந்த வீதி வழியா வருகிறான். அப்படி வருகும் போது அதை எடுத்த வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறார்கள், கொடுத்த வீட்டில் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்த திருடன் அவன் என்ன நினைக்கிறான்? ஏ இறைவா, ஏ முருகப்பெருமானே, இந்த பூமியில் நான் மனிதனாக பிறந்து இப்பேற்பட்ட பாவத்தை செய்து விட்டேன்.
எப்பேற்பட்ட பாவ புண்ணியம் செய்து விட்டேனே. அப்படியே திருடினாலும் திருடிருக்கலாம். ஆமா. அந்த பணங்காசை நான் வச்சு சந்தோஷமா இருக்க கூடாதா? மற்றவிடம் கொடுத்து நான் பாவியாய் விட்டேனே. அப்படி என்று அவன் என்ன எழுதினான்? இந்த பசித்தவாரை பார்த்து சிரிக்கும் பசித்தவாரை பார்த்து சிரிக்கும் பாவி பணமடா. இந்த பரமையை வாழ்வதற்கு என்ன வழியடா? நேர் வழியும் இல்லையடா. பசித்தவரை பார்த்து சிரிக்கும் இது பாவின் பணமாடா. இந்த பணம் இருக்குது எதுக்கும் உதவாதான். ஆனா இந்த பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த உயிராகப்பட்டது போய்விட்டால் இதுக்கு பேர் என்னோட கூட வரப்போகுது எதுவுமே வராது. 1000 வரைக்கும் தான் இந்த பணம். ஆனா வாழ்ந்து முடித்த பணம் கிடையாது. நம்ம செஞ்ச புண்ணியம் தான் பேசுமா. அதனால அவன் வேண்டிக் கொண்டு முருக பெருமான் எப்படி வேண்டான்? வீணை ஓட்டவா மயிலே ஒரு அமைச்சர் இருக்கணும், இல்லன்னா ஒரு பெண்மணி இருக்கணும். எங்கட யாருமே காணோம். மாநகர நாய், ஈனகர நாய், சூடுகர நாய், சொன்னகர நாய். போடு கைதா. ஏனா தாளத்துக்கு தண்ணி எடுத்து விடுங்க. இங்க வாங்கடா. கண்ணாடியே. நான் என்ன ஊர் பேர் இல்லாதவளா? இல்ல பேர் ஊர் வைக்காதவளா? எனக்கு பேர் இல்ல. பேர் வச்சு கூப்பிடாம வரணும் போய் சொல்றா. என்னடி உன் பேரு? அவளே சொல்லுவாடா. ஓஹோ. அம்மா நீ எப்படி கூப்பிட்டாவடா தாதி? ஓஹோ. மரியாதை இல்லாத கூப்பிடுடா. தாதி நான் கூப்பிட்டதான் வருவாளா? ஆமா இந்த ஊர்ல உனக்கு 10 பேர் வருவாங்க. என்ன ஒரு மாதிரி. அடியோ குஸ்பின். அவ சுந்தரசி கூட அரண்மனை போய் எடுக்க போய் இருக்கறான்னு. கேட்டா குஸ்பின் குட்ட வரல. அடியும் மல்லிகா அவ கொல்லிக்கு 2 பேரை கூப்பிட்டு போய் இருக்கறா. கொல்லிக்கு தண்ணி பாய்ச்ச போயிராங்க. ஏண்டா என்னடா குஸ்பின் வர மாட்டா, மல்லிகா வர மாட்டா? வேற எதனா கூப்பிட்டு பார்க்கலாமா? என்னமா கோயினா ஆகுறா? அடே கனகா அவ கனகாமரம் பூ மேரிக்கு கண்ணவனால போயிக்கிறா. யாராயி ஊராயின்னு கேட்டுவா. யாரா 100 பேர் வச்சுக்க போற வேண்டிய எல்லாரும் வைய. அடே ஆயிரங்காத்திய குச்சி நானே வளக்க வந்து குச்சிட்டு இருப்பாங்களா? ஏய் இல்ல அவ பேரு சொல்றாள நயன்தாரா, குஷ்பு, இதெல்லாம் இப்படி பேரா? எனக்கு எப்பேற்பட்ட பேரு இருக்குது இங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அடி நட அலங்காரம். நான் நட அலங்காரம் படுத்த அலங்காரம் பெருகிட்டு போறேன். நான் இல்ல செருப்பானிகள். எனக்கு இந்த பேர் ஊர் இல்ல. எப்பேற்பட்ட பேரு? அந்த பேர் வச்சு கூப்பிட்டாதான் வரும்னு போய் சொல்லு. அத என்ன பேரு? அம்மா அம்மா மிஸ்கி பா பா மிஸ்கி. அம்மா விசிகி விசிகி கொடுத்துட்டு 4 பேர் அனுப்பிடுறீங்க. கொஞ்சம் விசிகி விசிகி போவானுவேன். ஏ தம்பி அம்மா சப்பி சர்மலா இவ 10 பேத்து கூட ஊர் மேல போவா. யாரும் கூப்பிடாத பேரு, அப்பேற்பட்ட பேரு. அடியே
டவுன் பஸ். ஏங்க ஏம்மா ஏங்க ஏம்மா அவ என்னங்க சொன்னா? அது நீ கூப்பிடுற பேர்ல பிடிக்கலையா? அதனால அதனால அவளுக்கு பேர் இருக்குதா? ஆ. என்ன பேருங்க? அது பேரு நான் சொல்ற மாதிரியே கூப்பிடுவான். அடியே டவுன் பஸ். அப்படியே கூப்பிடணுமா? அப்படியே கூப்பிட்டா வரும். அடி டவுன் பஸ். மாமா குஞ்சாரத்தா ஏம்மா, இருடா. ஏம்மா, இது என்ன? நானே எப்படியா பார்த்திருக்கேன். என்ன பார்த்தேன்? இது என்னம்மா? இது என்னம்மா? ஏம்மா, இதெல்லாம் ஒரு ஏம்மா ஏம்மா எத்தனையோ பொம்பளைங்க நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சின்னதாகுது. வாங்கம்மா, வணக்கம் வணக்கம். நம்ம பேர் இருக்கும்போது ஆமா. டவுன் பஸ்னு சொன்னேன். ஏம்மா என்ன விளக்கம்? இவ்வளவு பேரை கூப்பிட்டேன். அழகழகா கூப்பிட்டேன். புஷ்பண்ணு, ஆமா. மல்லிகண்ணு, கனகாண்ணு, ஆராயண்ணு, சப்பி சர்மலான்னு இதெல்லாம் விட்டுட்டு டவுன் பஸ் டவுன் பஸ்ங்க என்ன காரணமா? கேக்குறியா? ஏம்மா? இப்ப பைபாஸ் ரோட்ல போறா பாரு, ஆமா. சென்னை டு சேலம், அந்த பஸ் எனக்கு பிடிக்காது. ஏன்? எந்த அவன் காரணம்? நேரா கொண்டு போய் அடிப்பான் அதனால அது புளிய மரத்துல. புளிய மரத்துல. அவனையும் பிடிக்காது. டேய், டேய். இந்த மினி பஸ் இருக்கிறா பாரு, ஆமா. மினி பஸ் ஓட்டிட்டு போறவன் ஏதாச்சும் வயசு பொண்ணுல கை காட்டினாதான் நிறுத்துவான். அதனால அந்த மினி பஸ் பிடிக்காது. டவுன் பஸ் என் பஸ் டவுன் பஸ். யார் வேணாலும் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஏறலாம், எங்க வேணாலும் இருக்கலாமா? எங்க வேணாலும் ஏறலாம். இது எந்த ரோட்ல போறது? எந்த ரோட்ல போவோம்? இது வந்து ரோட்ல போறது இல்ல, அப்புறம் குச்சி காட்டுக்குள்ளே போகும். குச்சி காடு, கரும்பு காடு. குச்சியை புடுங்குவாங்க, அப்படியே எங்களை ஏத்துவாங்க. கரும்பை வெட்டுவாங்க, அப்படியே எங்களை ஏறுவாங்க. கரும்பு வெட்டுவாங்க, அப்படியே லோடு ஏத்துவாங்க. குச்சை வெட்டுவாங்க, அப்படியே லோடு ஏத்துவாங்க. அதனாலதான் என் பேரு டவுன் பஸ். இப்ப இருந்து பேரு கவர்மெண்ட். இடம் ஒண்ணு பெருசா இருக்குமா? எப்படி இருந்தாலும் ஒரு 4 ஏக்கர் இருக்கு. 5 கால் பேர் ஓட்டு போ. அவன் பள்ளி வர்றான். ஏண்டி அது ஏன் சொல்ற? நம்ம குஞ்சரத்து மாமா இருக்கிறாரு. ஏன் வந்து போறேன்? ஆமாமா ஆமாமா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெருமை மாமா எனக்கு மட்டும் மாமா தெரியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ நானும் ஒண்ணா ஆடணும். அப்பெல்லாம் சின்ன பையன். அப்ப வரும்போது ஆட்டத்துக்கு வந்தா ஆட்டக்காரன் மட்டும் பேக தான் தூக்கிட்டு வருவான். சத்தியமா இந்த பானியில மோசாச்சா 10 விரல மோதிரம் போட்டுருப்பான். 10 விரலையும் மோதிரம் போட்டு ஆடுத்து வருவான். ஒருத்தருக்கா ஒரு மோதிரத்தை கட்டி விட்டுருவான். இன்னைக்கு படு மோசமா நினைக்கிறான் பாரு. சரிப்பா, அது படாது பேக போகட்டும். எங்க போயிட்டோம்? அது போகட்டும். இத புடி. எதை பிடிக்கிறது? கதைய. ஓ, கதையா? தங்கம்மா இருந்தேன் முருகா. தங்கநாதன் மார்பருகா. எங்கள் குல தெய்வமே நீ வேலவா. நீ ஆடும் மழை மீது ஏறி அடவா. தங்கம்மா இருந்தேன் முருகா. ரங்கநாதன் மார்பருகா. எங்கள் குல தெய்வமே நீ வேலவா.
புத்திராம்பட்டு இதோ புத்திரம் மூக்கனூர் சேர்ந்த இது ஆர்வீர் மாமன் நாடக நடிகர். அதோ பாஞ்சாலி பேர் விளங்க வேண்டும். அதோ தீ பிறந்த பாஞ்சாலி அக்கினியில் பிறந்தவளாக அவருடைய பேர் விளங்க வேண்டும் என்று அதோ மாமா நாடக பிள்ளையை பாராட்டி 100 கொடுத்துள்ளார். அவர் குடும்பத்தில் அந்த பாஞ்சாலி அம்மன் இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வம் அம்மா ஒரு அம்மா யார் மேல வாத்திட்டு போயேன் புரியல கீழ்பாடி அதோ கீழ்பாடியை சேர்ந்த ஐயா பேரு தாயம்மா இருக்கிறாங்களா? இதோ தாயம்மா என்ற அம்மையார்கள் இதோ நம்ம கம்பெனியை பாராட்டி 100 கொடுத்துள்ளார். அவங்க குடும்பத்திலே அவங்க இஷ்ட குலதெய்வம் இருந்து நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்துடன் சுபேஜயம் இன்னும் சுபேஜயம் மேற்கையில் கொடுக்கப்பட்ட என்னவென்றால் அதோ புத்துப்பட்டு சேசத்தில் வந்தரக்கூடிய நம்மள பேர் நாடக நடிகர் அதோ தண்டபாணியுடைய பேர் விளங்க வேண்டும். அப்படி என்று அதோ அம்மாவாகப்பட்ட அதோ பெருமாத்தா என்ற அம்மையார்கள் ஏதோ நம்ம கம்பெனியை பாராட்டி 100 கொடுத்துள்ளார். அவங்க குடும்பத்திலே முத்த மகமாரி இருந்து அவங்க இஷ்ட குலதெய்வம் இருந்து நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்துடன் சுபேஜயம். வணக்கம் 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 வணக்கத்திற்கு நாளைக்கு பேசுவேன் ஆகட்டுமா இருக்கட்டும். சரி இருந்தாலும் இப்பேற்பட்ட சமயம் வந்தது. நான் யாரு இது என்ன ஊருடா? புத்திராம்பட்டு. இதோ புத்திராம்பட்டு நன்னகரத்துல எதற்காக கூட்டப்பட்ட சபை? எல்லாத்துக்கும் தூக்கம் வரல சூத்து போட்டு தேய்த்து வந்துக்கிறாங்க. உனக்கு சன்னங்கட்டி அடிக்கணும். பொசுக்கு வரணும் இல்ல இங்க நீங்க போற முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானை இதோட விட்டா வருகாது என்று ஓர் இரவு இதோ தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு தேர்தல் நடத்தி அதோ முருகப்பெருமானை வீதி ஊர்வலம் கொண்டு வந்து இது மட்டும் பெரியது கிடையாது என்று அதோ புதுப்பட்ட சேர்ந்த உமா பரமேஸ்வரன் நலசபை கொண்டு வந்து கேள்விக்காக 2 நாடாக வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் முருகப்பெருமானுடைய பாதத்திற்கும் இது அமர்ந்திருக்கிறாங்களே மாதா பிதா குரு தெய்வம் இவங்களுடைய பாதத்திற்கும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிறாங்களே அக்கம்பகம் கிராமத்தில் இருந்து அவங்களுடைய பாதத்திற்கும் இந்த ஊரில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம கம்பெனியில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உழைக்கும் இந்த சிவானூர் மணி இரு கரங்களை நினைக்கும் மறக்கம் தெரியுமா? ஜோதி மதிவாதனி மணி அரசுக்கு பதிலா ஒரே ஒரு எழுத்து பிசுக்கி விட்டது. அதனால கோவமா என் மணி அரசு என்ன இந்த மாதிரி ஆட்டி தான் ஆட்டி விட்டு வந்துட்டீங்க. ஒரு சமாவே க்ளோஸ் பண்ணிட்டு உங்க சமா போட்டீங்க. சரிப்பா மணிமேகலை 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 இது காலையில மணி இப்ப
ரொம்ப மேகலை. ஆமா மணி மேகலை. அது மணி இது மேகலை அவளை போட்டு நான் அங்க இருப்ப ஊராங்கல்ல அக்கா தங்கச்சி ஏண்டா எப்பா பக்கத்து ஊர்ல இருந்துகிட்டு வந்துக்கிறான் பாரு நக்கி சொல்லுவான். ஏனா ஆண்டவனுக்கு அப்பே தெரி பழகுறீ இவனுக்கு அக்கா தங்கச்சி கூட படிக்க கூடாதுன்னு பொறப்புலயே ஆம்பளை புள்ளி 5 பேர் நாங்க அப்படியா? பொம்பளை யாரும் கிடையாது அக்கா தங்கச்சி கிடையாது அதனால தான் எனக்கு வாயில வந்து பேசுவேன். பேசு ஊர்ல உத வாங்காம இருக்கிறது நீ நல்லது. ஆமா ஆண்டவனுக்கு அப்பே தெரி சரிப்பா விளக்கம் முடியாதா? மணிமேகலை எங்களுடைய நாடுதான் தெரியுமா? மணிநகராபுரி பட்டணம். எப்படி பேர் பாரு எப்படி? மணிநகராபுரி பட்டணம். என் கணவர் பேரோ என்ன தெரியுமா? என்னடா என் வீட்டுக்கார் பேரு நான் எப்படி உன் வீட்டுக்கார பேர் ஒண்ணு இதே இருக்குமா? வீட்டுக்கார பேர் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா. எப்படி? அவங்க வீட்டுக்கார பேரு என்ன? மாசில்லாமணி. அடி போய் வெளியால போய் வீட்டுக்கார பேர் மாசில்லாமணி இல்ல கெட்டியக்காரன். நான் எரிக்கு புடுங்க 8 நாளைக்கு யாரும் எடுக்க மாட்டேன். அந்த பொட்ட மாதிரி பையனா? ஏய் மலை எம்மா பெருசு. மலை எம்மா பெருசு. அது எவ்வளவு உயரம்டா? புலி எம்மா பெருசு. சின்னது. எப்படி நச்சுக்கு ஓடிக்குறோமோ அதே மாதிரி ஒடிச்சு புடுவாங்க. சுத்தி எடுத்து ஊளி எவ்வளவு வளைச்சு விட்டுருவேன். நீ நச்சுக்குடா. ஏய் மாசில்லா மன்னன். எப்படி? மாசில்லா மன்னன். மணிநகராபுரி பட்டணம். மாசில்லா மன்னன். மணிமேகலை. நாடு வருத்தம், நகரம் வருத்தம், வீடு வருத்தம், மனைவி வருத்தம், எல்லாம் வருத்தம் இருந்தாலும் தம்பி செல்வத்தில் எந்த குறையும் கிடையாதுப்பா. நாடு பொருத்தம், நகர பொருத்தம், புருஷ பொருத்தம், பொண்டாட்டி பொருத்தம், நகை நட்டு பாத்தியா? ஆமாண்டா. பார்த்தா அம்மா பேசி இருக்கு மலைக்குறா. இந்த ஊர்ல எந்த சக்காலத்தி என்ன மாதிரி போட்டுக்க முடியாதுடா. தக்காளத்தையும் சொல்லாத காலையில விளக்கமாத்த மரம் தான் பழக்கம். எனக்கு கம்முன்னு உட்காந்து உனக்கு பிடிக்கலையா? என்ன நாடு வருத்தம், நகரம் வருத்தம், வீடு வருத்தம், மனைவி வருத்தம், நகரத்து எந்த செல்வத்தில் குறை கிடையாதுப்பா. ஏய் எங்களுடைய நாட்டிலுடைய பெருமை தெரியுமாடா? மணிநகராபுரி பட்டணத்துல அட பாவி என்ன தெரியுமா? அடி கேளாடி தாடி மாறு. ஏ சந்தனா அடி எந்த நாட்டின் பெருமைதானோ அடி எடுத்துரைக்க வேண்டுமானால் கேளும் தாதி. அடி பாக்கு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு. பல பத்தினங்கள் கூடு கட்டி வாழும் ஜோறு. அய காலையிலும் மாலையிலும் வருணதேவன். இந்த கண்ணியர்க்கு வேலையில்லா செய்வார் தாதி. என் தாதி மரோ தங்குவது தங்க கோட்டை. அங்க சுத்தி நான் தங்குவது வைர கோட்டை. அப்படி மணிநகராபுரி பட்டணத்துல எந்த குறையும் கிடையாதுடா. மாப்பழா வாழை முக்கணி சிறந்த நாடு எங்களுடைய நாடு மணிநகராபுரி பட்டணம். யார் எதை வந்து கேட்டாலும் தட்டாமல் அள்ளி குடிக்கூடிய அம்மாவோட பெருமை பத்தியா? என்ன அம்மா தங்க கோட்டை. ஆமா அவங்களுடைய தாதிமார் தங்குவதற்கு தான் தங்க கோட்டை. அம்மா தங்கறதுக்கு வயல் கோட்டை. வந்து கேட்டாலும் ஆமாம்பா தட்டாமல் கொடுத்து உங்க பழக்கம் எங்களுடைய வழக்கம். இப்ப சமயத்துல இந்த நேரத்துல ஒரு 300 ரூபாய் கொடுத்தா 60 கட்ட விட 300 ரூபாய் கேட்கலாமா? 155 ரூபாய் கேள்றா. அதான ஒரு கோட்டை. இந்த நேரத்துல இப்ப கிடைக்காத நேரத்துல ஆமா ஆமா 300 ரூபாய் கொடுத்தா தை பூசின கடையை மூடி விட்டாங்க. கடையை மூடிட்டாங்க. கரெக்ட்டா நீ அந்த இல்லையே கரிமலாசியா? ஏமா அம்மா மழை வச்சுட்டு எதுக்கு ஆட்டாட வந்த? திமுருதான் எங்களுக்கு. ஆகட்டுமா? எந்த குறையும் கிடையாது. காலைல சம்பளத்தோட சேர்த்து தரேன் நானு. வாங்கிட்டு போ. எந்த குறையும் கிடையாது. ஏமா சரி இந்த குறையும் கிடையாது. நகரத்துல கூட இல்ல. கிடையாது. நாட்டுல கூட கிடையாதுடா. கிடையாது. ஒரு பாயிண்ட் குட்டி ஏதாவது ஒண்ணு போறேன் அந்த ஆட்டம் போட்டா என்ன புள்ள கேட்டது அப்படி போறான். ஏட்டா சிரிக்கிற?
பாவத்தை செய்தேனோ ஏ இறைவா இந்த மணிமா நகராபுரி பட்டணத்திலே யாரு வந்து கேட்டாலும் இல்லை என்று நாங்கள் சொல்வது கிடையாது. எங்களுக்கு இப்பேற்பட்ட அவகாடு வந்து விட்டது. இறைவா ஒரு கோடி பாவம் செய்தவர்தான் உலகத்தில் பெண்ணாக சொல்வார்கள். அப்படி நான் ஒரு கோடி பாவத்தை செய்து இந்த பூமியில நான் பெண்ணா பிறந்தேனா அல்ல 2 கோடி பாவம் செய்தவர்கள் இந்த பூமியில பிறந்து வழுவைக்கு வராத வரடி என்று பெயர் எடுப்பார்கள். நான் 2 கோடி பாவத்தை செய்து நான் பிறந்தேனா அல்ல 3 கோடி பாவம் செய்தவர்கள் திருமணம் செய்து அத கணவனோடு உள்ளரவாசியில் ஈடுபட்டு அத குழந்தை இல்லாமல் என்னை போல் பாவியாக இருப்பார்களே. நான் பிள்ளை இல்ல மறுபடி என்று சொல்வார்கள். 3 ஜென்ம பாவம் எடுத்து பிறந்தேனா 4 கோடி பாவம் செய்தவர்கள் இந்த பூமியில பிறந்து கணவன் இறந்து தாலி அறுத்து விதவை என்று பெயரெடுப்பார். அப்படி நான் 4 கோடி பாவத்தை செய்து நான் பிறந்தேனா ஏ இறைவா நான் பெண்ணாக பாரு. பாவத்தை செய்து நான் யாருக்கு பாவம் செய்து நான் அனுபவிக்கிறேன் இறைவா பாவத்தை இந்த பாவத்தை எங்கடா கொண்டு போய் எந்த மன குறையை இந்த நகரையாள எனக்கு மைதானம் இல்லையே என் தாது
சொல்வார்கள் பழமொழி உண்மைதான்டா. ஆமாம்மா. எம்மா நம்ம ஆண்டு எழுதாலும் ஆமா மாண்டவரத்திலையும் வருவார்களா? எய்தாத புள்ள பிறக்க போறது கிடையாது. பாவம் பாவம். அதனால இந்த கொடுமை தம்பி, அம்மா அப்படியே எங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் என் கணவருக்கு நான் குழந்தையாகவும் அதான் கரெக்ட். உண்மைதானே? ஆமாம்மா. குழந்தை இல்லைன்னு யாரும் அழுக வேண்டாம். அழுக வேண்டாம். தெய்வத்தினுடைய சூழ்ச்சி பூமியில நம்ம பிறக்கும் போது இந்த மண்டில் அகினாக பிரம்மதேவன் எய்து மயிரால் மடத்தி விட்டான். அதன் பிரகாரம் தான் நடக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் பிள்ளை பிறக்கணும்னா சரி ஹாஸ்பிடல் போனீங்களா? ஓ ஹாஸ்பிடல் போனீங்களா? எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டோம் ஐயா. ஒரே ஒரு தப்பு பண்ணீங்க. ஏன்பா? நான் சொல்ற ஹாஸ்பிடலுக்கு போனீங்கன்னா ஓஹோ உடனே பிறக்கும். அப்படியா? ஆமா ஆமா ஐயா ஓ, சொல்லுங்க சாமி. பாரு, என்ன இங்க இருந்து ஓட முடியல ஐயா. ஓ. அந்த ஆஜிபதி சொல்றேன் நான் புள்ள பெத்த ஆமா சொல்லு. இங்க பாருமா, ஏம்மா? இந்த பாரு, அப்படியே இந்த ஊர்ல வந்து அப்படி வாழவா விடுமா? ஓ இந்த புத்திரம்ல நேரா போ. நேரா போன்னு சொல்லு. நேரா போயிட்டு இந்த பாரு அப்படியே பெஞ்சு ஏய், இருக்கும். காவடி வளர்ச்ச மாதிரி ஒரு பெண்டு இருக்கும். அப்படி சொல்லு. சரி ஆமா. நீ சொல்லு. பக்கத்துல இத்தத்த பெரிய பைப்பு. இப்படி ஒரு பைப்பு வரும். இப்படி வரும். ஆமா. ரெண்டு பைப் இருக்கு. ரெண்டு பைப்பு இருக்கும். சரி காலையில காட்டி பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. ஏன் எதனால? புள்ள நிக்காது. அப்படிங்களா? ஆமா. சரி நான் குடிக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட பல்லுல படாம சரி காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி நல்லா குடிச்சு விட்டு சரி அப்படியே நேரா அங்க போறேன். நேரா போன உடனே அந்த பைப்பு கிட்ட போய் இப்படி ரெண்டு பக்கம் இருப்பாது பைப்பு. ஆமா. இப்படி புடிச்சிட்டு இப்படி நிக்கிறேன். நிக்கணும். குனிஞ்ச மாதிரி கீழே நின்னு குனியணும். ஆமா. பின்னாடி ஒரு பைப்பு விடுவான். எதுக்குன்னு கேளு. எதுக்கு? அதெல்லாம் குறி தப்பாத போகும். ஆமா. அப்படி போய் விட்டு அப்படியே அவுத்து விடுவான் பாரு. அவுத்து விட்ட உடனே அப்படி நின்னு போவாத. எனக்கு வேணாம் அந்த இடம். உன் மக ஊரங்கனி வைக்கிறா பாரு. உன் மோனை இட்டு போய் ஒரு கம்யூனிட்டி பையா. அதுதான் அது வேணாம்னு ஒரு நேரம் இவன் வந்து எடுத்துட்டு போறான். ஏண்டா? அப்படி இருந்தாலும் ஆண்டாவிதாலும் மாண்டவர் வரமாட்டார். எனக்கு பிள்ளை இல்லைனாலும் எனக்கு கணவனும் கணவர் தான் பிள்ளையாகவும் அவருக்கு நான் பிள்ளையாகவும் இருவரும் சந்தோஷமா இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஏதோ காரணம் நிட்டு ஐதோடு போனா என் கணவருக்கு ஏதாவது மன கஷ்டம் வந்துவிடும். அதனால சிரித்த முகமாக போக வேண்டும். பொண்டாட்டி மனம் சஞ்சலத்தோட போனா புருஷன் ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியாது. அவரும் சஞ்சலமா இருப்பாரு. போகும்போது சிரிச்சுக்கிட்டு போ. ஆமா. அப்படின்னா இந்த ஊர்ல 4 பேர் பாப்பாரு. ஊராங்கல்ல பொண்டாட்டி செய்யறாள் அந்த மாதிரி தொழில் எங்க போனாலும் பொண்டாட்டி புள்ளி கெட்டிக்காரன்னா குடும்பத்தை பூரா ஏ பண்ணலாம். தம்பி அப்படி இருந்தாலும் பொண்டாட்டிக்காரர் வக்கலவையா என் பொண்டாட்டிக்கு நீ மாட்டா செத்து போட்டு போறியா? நீ எப்பல கொடுக்க? அத கேட்டுட்டாரு. அத கேட்டுட்டு அவ சொன்ன மாதிரி என்னைய புடிச்சான். ஏ கெட்டிக்காரா என் ஆம்பளை எனக்கு காதுதான் கேட்காதுன்னு நினைச்சேன். இல்ல அத கேட்டுட்டு கேக்குதுடா. அவன் கேட்டுட்டு உயிரோட கேம் பாரு. சாவணும். வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். தங்கள் மனைவியாகிய மணி மேகலை வந்து விட்டாளா? சீக்கிரம் வைத்து வா. ஆகட்டும். அம்மா ஏ தாதி அது என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாத்தியா? என்ன தொழில் செய்யறா? எங்க அத்தனை பாத்தியா? எங்க மாமனை பாத்தியா? எங்க மச்சானை பாத்தியா? எங்க அரசனை பாத்தியா? இம்மா கொலாய் கொஞ்சால அவனால ஒரு புள்ள கொடுக்க முடியுதா? என்ன விட்டு பார்த்தானே புள்ள கொடுக்குறான். அவர் என்னடி சொன்னாரு? ஒண்ணு என்ன கருப்பு வெட்ட போக சொன்னாரு. அப்படி கரும்பு வெட்ட கூப்பிடுங்க. எப்ப என்னை விடுவீங்க? ஓடி ஏத்தந்து விட்டுறேன். யாருக்குடா? தப்பா நினைச்சுக்காத. காலைங்காட்டி கரும்பேட்டை போவான். இருமா என்னமா சத்தம்? காலைங்காட்டி கரும்பேட்டை போவான். 10 மணி வரைக்கும் வெட்டுவான். அதுக்கு மேல லோடி ஏத்தனும் ஏமா லோடி ஏச்சு நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன். கரும்பேட்டை புத்திக்கு ஒண்ணு விட்டு போதா? இன்னொரு வேலைக்கு போக சொன்னாரு. எனக்கு கரும்பேட்டை தெரியாது. வேற எதனா இருந்தா சொல்லுடி. கொஞ்சம் பயிர் போட போக சொன்னாரு. பயிர் போடியா? ஆமாமா. என்ன பயிர்?
எப்ப விடுவ ஓ எப்ப விடுவேன் நீ பயிரானது விட்டுறேன் நான் பயிரானா அப்படி இல்லமா என்ன பயிரு அப்பெல்லாம் வந்து குள்ளப்புட்டில மலாட்ட பயிர் வச்சுட்டு போட்டுட்டு போவாங்க குள்ளப்புட்டில பயிர் ஆனிச்சுன்னா புள்ள புட்டினு ஞாபகம் கதா நான் எப்பவுமே வச்சிருக்கேன் கலியுகத்துல எதுவும் கிடையாதுப்பா நான் வச்சிருக்கிறேன் நீ குள்ளப்புட்டி வச்சிருக்கிறியா தேரமாதான் நீ அந்த குள்ளப்புட்டில பயிர் ஆனதும் ஏமா பயிர்ல ஆயி போச்சு நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க பாரு அதனால அதுதான் சொன்னாங்க நான் கரிமட்டை வரல பயிர் போட வரல ஆமா. எந்த வேலைக்கு வரல சாப்பிடுவாமா குச்சி வைக்க போவோம் ஓ குச்சி வைக்க அங்க அம்மா மரத்துல வை குச்சி வச்சு தான் எல்லாம் குட்டி போச்சு ஏய் என்னது போய் பார்த்து வாடா போய் பார்த்து வாடியா சீக்கிரமா ஆகட்டுமா ஓ ஐயா ஓ எம்மோ ஏண்டா? அங்க போனா ஐயானு கூப்பிடுது இங்க போனா அம்மானு கூப்பிடுது என்ன பண்றது என்ன பண்றது நடுவுல மாட்டினா ரெண்டு பக்கமும் தாளம் அடிச்சுடா ஆவனா பாருமா ஐயோ போறா போடா வெளியா போறா காட்டா கோடி வாத்தா ஏய் ஓஹோ சுவாமி இந்த மனிதனரா பிரியாலோ உந்தன் மலராடுக்கு பாதத்திற்கு ஒரு கோடி வணக்கங்க ஒரு கோடி வணக்கம் தேமன் இருபடி எல்லாம் கோடி வணக்கம். மறக்குதுங்க. அடி பொண்டாட்டி ஏத்தான் பண்ணிட்டா சொல்லுங்க என்னுடைய பாதாரவிந்த கமலங்களை ஆதாரமாக சேர்க்கப்படினால் முல்லைக்கு அங்கு இருமாச்சி செந்தாமரை பாரிஜாதம் என்று சொல்ல ஐயோ பலவிதமான மலர்களை நான் பாதத்தில் வைத்து பயந்தாங்க என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருக்கிறேன். ஐயா போடி யாரு மகாராஜா தப்பா நினைச்சுக்காத ஊராங்கானில ஆட்டாட போறேன்னு சொன்ன உடனே என் பொண்டாட்டி கால் வந்து கும்பிட்டா என்னதுக்கு? அப்ப மறந்து விட்டான் ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்கு அப்படியா இப்ப நீங்க குறைஞ்ச வருவோம் பொண்டாட்டிக்கிட்ட ஏண்டா, நீ வரும்போதெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வர ஆமா இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி அவன் கொடுக்குறானோ அது வேற போய் பாருங்க உன் மாமன் கட்டணும் ஈன கட்டணும் எப்பேற்பட்ட புத்திசாலி தெரியுமா நானு ஆட்டத்துக்கு வரணும் என் பொண்டாட்டிய உள்ள விட்டு ரெண்டு பூட்டு பூட்டு விட்டு பக்கத்து வீட்டுக்காரனை சாவி விட்டுருவோம் சாமி மன்னவா அது இருக்கட்டும் ஒன்று கேட்கலாமா நீங்கள் எது எது கரணத்தை நீங்கள் எது எது கரணத்தை சொல்ல இப்பேற்பட்ட சமயம் என்ன வருபத்துக்கு காரணம் சொன்னீங்களே காரணம் தெரிய வேண்டாம்
கேட்கிறீங்க அதற்காக அதுதான் கேட்கிறேன். அதனால ஆண்டவா இன்று நாள் எதிர்காலத்தில் இது நாள் வரைக்கும் ஒரு மாமகன் எத்தனை வருஷம்டா? 12 வருஷம். 12 வருஷமாக குழந்தை மகன் கிடையாது. அதனால இன்னைக்கு சிவபெருமான பூஜை செய்யக்கூடாது. அத மகனாகப்பட்ட முருகப்பெருமான் இருக்கான் தெரியுமா? அவரை தோத்தரித்து நம்ம பூஜை செய்தால் அவருடைய அருள்நாள் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். அதனால முருகன் அதற்காகவே இன்று தினத்துல ஒண்ணு அதனால பூஜை செய்யலாமா? பூஜை வருஷமா எங்களுக்கு குழந்தை மகன் கிடையாது. அத சிவபெருமான நோக்கி நாங்கள் பூஜை செய்து எங்களுக்கு ஏதோ ஒரு பணம் கிடையவில்லையே. அதனால முருகா கடம்பா உன்னை நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேனே, எங்கள் உன் மனதை கண் திறந்து எங்களை கண்ணால் பாருமையா, என் கவலை தீருமையா. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் நாங்க இருக்கிறோமே, நீ ஓடி வா. முருகா என்னை தேடிவா, ஓடிவா. ஐயனே ஐயா அப்புங்கிலையும் சப்பு தரவனா, ஐயா அப்புங்கிலையும் சப்பு தரவனா, ஈராரி கையனே ஐயா யாரது? நான் தான் முருகப்பெருமான். அப்படி என்னை கோடி தவம் புரிந்ததால் புரிந்ததால் 12 வருடமாக குழந்தை இல்லாம இருந்து இருந்து என்னை வேண்டினாயே. ஆமா. அதனால் உனக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும். ஏன்னா நாட்டை ஆள்வதற்கு ஒரு பெண்ணும் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணு பிறக்கும். அவனுக்கு என் நாமநேத்து என் பேர் இருக்க வேண்டும். அவனுக்கு எப்படி கொண்டாய்? காந்தசீலன் கவிதாமணி. காந்தசீலன் கவிதாமணி கந்தனுடைய அருள்கடாட்சத்தால் பிறந்தபடியா காந்தசீலன். அப்படிதான் என் ஆலயத்திற்கு வந்து செகண்டியை கொடுத்தால் நலமுடன் வைத்திருக்கேன். அப்படியே ஆகட்டும் முருகா. ஐயா முருகப்பெருமானே, எங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால் நானும் என் கணவன் மனைவியும் அதோ பார்த்தியா பிள்ளைகளும் கூட்டிக் கொண்டு பால் காவடி தூக்கிக் கொண்டு உன்னுடைய ஆலயத்தில் நாங்கள் வருகிறோம். முருகா தம்பி மரமாக
அரங்க சென்ற மன்னவருக்கான வந்துட்டாரா செய்தோம் அண்ணா வரும் நமக்கு புத்திர பாக்கியத்தை அருள் கொடுத்திருக்கிறார். இந்த தினத்திலே இந்த செய்தியை அரண்மனைக்கு சென்று மனைவியை போகலாமா? நடவேகமா அந்த அரண்மனை தலை தேடி அந்த முருகர் வந்தாரா அந்த முருகர் வந்தாரா அதோ முருகப்பெருமனை நோக்கி போது செய்தோம். ஆமா, முருகன் வந்தாரா? முருகன் வந்து அருள் கொடுத்தார். இந்த பிள்ளைகளை நமக்கு அருளாக கொடுத்திருக்கிறார். அப்படியா? அடி சாதம் கொடுத்திருக்கிறாரா? சரி சரி. இதுக்குத்தானே வந்தேன். புரியுதா? ஐயோ கூடி இருக்க காரணம் இந்த உலகத்திலே ஒரு புதுமை நான் உனக்குன்னு பிறந்துட்ட பதுமை. இந்த உலகத்திலே ஒரு புதுமை நான் உனக்குன்னு பிறந்துட்ட பதுமை. என்னமோ எனக்கு ஒரு விதமாக தோணுதடி. என்னன்னு தெரியலடி. என்ன காரணம்? எனக்கு ஒரே மாதிரியா இருக்குது. மாங்காய் சாப்பிடுற மாதிரி தோணுது, புத்து மண்ணு தின்ன மாதிரி தோணுது, சாம்பல் அள்ளி தின்ற மாதிரி தோணுது. கண்ணு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடா. சாம்பல் வேணா எண்ணிக்கேளு சூழ போட்டு போய் ஒரு வண்டி அள்ளி தம்பி என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இருக்குது. பாப்பா பார்த்து நல்ல புசி புசி இருக்குதுடா. என்ன மணால இல்ல ராயவள அப்படி கூட்டி வர மாதிரி இருக்குதுடா. அடுத்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொண்ணு வாசானா தம்பி அம்மா பொண்ணு முடியலடா. டேய் சந்தோஷமா இருக்கிறேன். எங்க தாத்தா எங்க போறது? ஏய் சாமி மன்னவா என்னவா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிங்க. இல்ல இம்மா நாளா கப்பல் பறந்தவன் ராஜா இன்னைக்கு போய் என்ன நாளா பண்ணிட்டான் ராஜா. அம்மா பண்ணிட்டாங்க. ஐயா அம்மா போச்சுக்கு இருக்குது மகாராஜா. எல்லாம் வலிக்குது. தங்கள் மனைவியாகப்பட்டது 12 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது 2 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். இருக்கிறது. எனக்கு பாலன் பிறந்தான் பரணி அழகு வந்து அழகு வந்து சில பிறந்தான் பரணி என்னன்னு தெரியல. என்ன அம்மா ஏதாவது இன்னைக்கு உனக்கு 2மா ஐயா கோடாடி மிருதங்க சக்கரவர்த்தி கருத்தி எனக்கு குழந்தை பிறந்துக்குது. இது என்ன குழந்தை உங்களால பார்க்க முடியுமா? இங்க காட்டு இங்க காட்டு
ரெண்டு இதாட்டு ஆமா ஒண்ணு டேய் இது என்ன தெரியுமா இதாடா குச்சி போறது குச்சினா என்னடி ஏண்டி குச்சினா என்ன குச்சினா உனக்கு தெரியாதுங்க அதுதான் ஆம்பளை குழந்தைன்னு பேரு ஆம்பளை குழந்தை குச்சின்னு நாங்க சரி சரி என் மண்ணுல இருக்கிறார் பாருடா சாமி மன்னவா இதோ பாத்தியா முதலாக ஆண் குழந்தை பிறந்துக்குது ஆமாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஏய் டேய் டேய் கண்ணுக்கு ரந்தா தரடி ஆனாகி வந்து கண்ணுக்கு ரந்து தரடி எம்மா ரெண்டு புள்ள ஆகி போச்சா இது காட்டு ஆமா ரெண்டாவது புள்ள கீத்தாட்டங்க கீர்த்தனடா ஆட பொட்டு புள்ளிக்கு பேர் நாங்க கீர்த்தன் தான் சொல்லுவோம் புதுப்பட்டாரா உங்க பக்கம் அப்படிதான் சொல்லுவீங்களா ஆமா எம்மா கீர்த்தி ஏங்க அண்ணா இதோ பாருங்க இது ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை மறந்துக்குது அது யாரால முருகை பெருமானுடைய அருளால அதனால நம்ம திருச்செந்தூர் கோவில் சென்று அட உக்கால போய் வச்சுட்டாடா போன உடனே காவடி எடுத்து வச்சுட்டு கொடுனா காவடி இருந்தா உள்ள போய் இல்லா வச்சுட்டு எம்மா கஷ்டப்பட்டு நான் வச்சுட்டு